சமைச்சிட்டியா? எவ்வளோ நேரம் ஆச்சு? சீக்கிரம் கொண்டு வந்து வெய்யி. இதாங்க அம்மி. என்னம்மா சமைச்சிருக்க நீ? உப்பு இல்லை, காரம் இல்லை, சாப்பிடவே முடியல. இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு என் தலையெழுத்து. என்னக்கா இதெல்லாம்? உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி கேள்வி கேட்க சொல்லலாம்ல. நல்லா 4 வார்த்தை கேட்டால் தான் அவங்களும் சும்மா இருப்பாங்க. இல்லை நான் தனி கொடுத்தன போனேன்னு சொல்லிட்டு சண்டை போடு. அப்போ தான் இதெல்லாம் சரியாக வரும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கெலாம் போகாதடி. அவங்களாம் வேலை வைப்பாங்க. அவங்க வேலை வச்சாங்கன்னா தான் உனக்கு தான் கோவம் வரும்ல. அதனால நீ என்ன பண்ணுற, மாமியார் வீட்டுக்கு போக வேண்டாம், அப்பா அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம், தனியாகவே இது. உன்னோட விஷயத்தை நீயே பார்த்துக்கோ. ஏன்க்கா நான் ஏன் நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது? அதுவும் இல்லாமல் நம்ம அப்பா அம்மா தானே, திட்டுனா வாங்கிக்கலாம். இது நல்ல நியாயமாக இருக்கே. உன் அப்பா அம்மா திட்டினா வாங்கிக்கவோ, மாமனார் மாமியார் திட்டினா வாங்க மாட்டியா? நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்க, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோ. வயசானவங்க எல்லாருமே குழந்தையாக மாறிடுவாங்க. அவங்கள நம்ம கேள்வி கேட்குறப்போ அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதுவும் இல்லாமல் அவங்க குழந்தைங்க அவங்கள கேள்வி கேட்குறப்போ இன்னும் அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதனால் இப்போ இல்லை, எப்பயுமே அதை பற்றி நீ யோசிக்காத, அதை பண்ணவும் பண்ணாத. சாரி அக்கா, அவங்களும் நம்ம அப்பா அம்மா மாதிரி தானே. நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன்.